ஹலோ எவ்ரிவன், வணக்கம் மக்களே. நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சக்கரை பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் அது குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் நிறைய பேர் எனக்கு பொங்கல் சர்வத்தில் வச்சு காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சிலர் எனக்கு மண்பானையில் வச்சு காமிங்கன்னு கூட சொல்லியிருந்தீங்க. மண்பானை எனக்கு இங்கே அவைலபிள் இருக்குது, கிடைக்கும். பட் நான் புதுசாக மண்பானையை கேஸில் வச்சேன்னா அது எப்போ வேணாலும் கிராக் ஆகும். அதனால நான் அதில் ட்ரை பண்ணல. இதே நம்ம ஊர் சைடாக இருந்ததுன்னா நம்ம விறகடுப்பில் வச்சோன்னா ஃபயர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் பிரச்சனை இருக்காது, அது வெடிக்காது. பட் இங்கே நான் கேஸ் அடுப்புலனா ஒரே ஃப்ளேம் தானே, என்ன தான் நான் லோ ஃப்ளேமில் வச்சாலும் அது வெடிக்க சான்சஸ் இருக்குது, கிராக் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால நான் அதை ட்ரை பண்ணல. பட் பொங்கல் சர்வத்தில் வச்சுருக்கேன். உங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் களைஞ்சிக்குங்க. களைஞ்சி தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை பொங்கல் பானையில் ஆட் பண்ணுவாங்க. இதுக்குன்னா நல்லா பொங்கி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அதை ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக கொஞ்சம் பால் ஊற்றினா கூட நல்லா பொங்கி வரும். ஸோ அந்த தண்ணியை வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருங்க. நம்ம தண்ணி சூடாகிறதுக்குள்ளே இது ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற விட தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும், நெய் போட்டு ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் 3/4 கப்பு பருப்பு போடுறேன். சிலர் நிறைய பேர் அரை கப்பு தான் போடுவாங்க. அது ஓகே, நோ ப்ராப்ளம். பட் 3/4 கப்பு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறக்காக இன்றைக்கி கொஞ்சமாக குவான்டிட்டியில் பண்ணுறேன். பிகாஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு குக்கரில் வச்ச பொங்கல் செஞ்சு காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த பொங்கல் செய்கிறோம். ஸோ அடிக்கடி பொங்கல் சாப்பிட்டோம் அப்படின்னா பொங்கல் அப்போது சாப்பிட முடியாது, திகட்டும். என்ன தான் நமக்கு பொங்கல் பிடிச்சாலும் கூட ஸ்வீட் அடிக்கடி சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் இன்றைக்கி கொஞ்சமாக குவான்டிட்டியில் வச்சு காமிக்கிறேன். பெரிய பானையில் என்னடா கொஞ்சமாக வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. அதுக்கு தான் நானே முன்னாடி சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா வறுப்படட்டும். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப நேரம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் லைட்டாக கலர் மாறினா போதும், ரொம்ப கலர் மாற தேவையில்லை. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதிலே தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், கலர் மாறிடுச்சு, நல்ல ஸ்மெல் வருது. ஸோ இதில் எடுத்துடலாம் அடுப்புலேருந்து. அவ்வளோதான், அடுப்பில் பொங்கல் சர்வம் வச்சாச்சு. இப்போ தண்ணி ஃபுல்லாக நப்பிடலாம். குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் 1 கப்புக்கு 5 கப் இல்லை 4 கப் தண்ணி ஊற்றுவோம். ஏன்னா நல்லா குழஞ்சி வரணும்னு. பட் இதில் நம்ம நிறைய தண்ணி ஊற்றினாலும் எடுத்துடலாம். எதுக்குன்னா பொங்கல் பொங்கி வரணும் அப்படின்றக்காக தான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறோம். இதே பாதி அளவு ஊற்றிருந்தோன்னா பொங்கி வராது, பொங்கி வெளியில் வராது. அதுக்காக நான் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன். பட் ரொம்ப வலிய பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பால் சேர்ப்போம் இல்லையா? அதனால் கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1/3 கப்பு பால் சேர்த்துறேன். நீங்கள் ஒரு 1/2 கப் வரைக்கும் கூட சேர்த்துலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நிறைய பால் சேர்த்துனா பொங்கி வந்துகிட்டே இருக்கும். அதனால் நான் 1/3 கப் மட்டும் சேர்த்துறேன். நம்ம நிறைய தண்ணி வச்சுருக்கனால கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் நல்லா பேஷன்ஸோடு வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 minutes ஆச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்து. இப்போ பாருங்கள், பால் மேலே நுர கட்டிகிட்டு இருக்குது. இப்போ பொங்க போகுது. அவ்வளோதான், இன்னொரு 1 minute பொங்கிரும்னு நினைக்கிறேன். 1 minute ஆச்சு. இப்போ பால் பொங்க போகுது. எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அவ்வளோதான், நம்ம பொங்கல் பொங்க போகுது. தோ பொங்கிருச்சு. எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அவ்வளோதான், நம்ம பொங்கல் சூப்பராக பொங்கிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஞ்சமாக அரிசி போடுவோம். சாங்கியத்துக்கு போடுவாங்க அரிசியோ பருப்போ கொஞ்சமாக போடுங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தண்ணி நமக்கு தேவையில்லையோ அதை தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா கோச்சிட்டே இருக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஊற வச்ச அரிசியில் கொஞ்சமாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத தண்ணியை எடுத்துருங்க. அந்த தண்ணி ஆனால் கீழே போட்டுற வேணாம். அந்த தண்ணி நம்ம திரும்ப பொங்கலில் கெட்டியாயிருச்சு அப்படின்னா அதே தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நார்மலாகவே பொங்கல் வைக்கும்போது தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு கலந்தோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி கெட்டியாக இருக்காமல் கொஞ்சம் தண்ணியாக மாறிடும். நம்ம வேறு தண்ணி யூஸ் பண்ணாமல் இதே தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது தேவைப்படலைனாலும் ஓகே தான். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துருங்க. ஏன்னா வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் தேவையை விட கொஞ்சம் அதிகமான தண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா பொங்கலில் எனக்கு கெட்டியாக சாப்பிட்டா பொங்கல் நல்லா இருக்காத மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் நான் எல்லாருக்குமே மோஸ்ட்லி இதை தான் சொல்லுவேன், கொஞ்சம் தண்ணியாக வைங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆனால் அதுவே தண்ணி இஞ்சிரும். இப்போ நீங்கள் எவ்வளோ தான் தண்ணியாக வச்சிங்கனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 hour பார்த்திங்கன்னா தண்ணி இஞ்சி கெட்டியாயிரும். ஸோ வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பட் இங்கே நான் தேவையை விட கொஞ்சம் அதிகமாக தான் தண்ணி வச்சுருக்கேன். சூடாக இருக்குதுன்னு நான் அந்த பக்கம் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? அந்த பருப்பை நல்லா ஒரு டைம் தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. மெதுவாக போடுங்க, ஏன்னா தண்ணி நல்லா சூடாக இருக்கும். ஸோ பருப்பு போடும்போது தெரிச்சுது அப்படின்னா கையில் சுட்டுரும். அதனால் கொஞ்சம் மெதுவாக போடுங்க, அரிசி போடும்போதும் சரி பருப்பு போடும்போதும் சரி. அடுத்து இதில் நம்ம வச்சுருந்த ரிமைனிங் அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா ஒரு கிளறி விட்டு விட்டுருங்க. அரிசி நல்லா கொதிக்கட்டும், அரிசியும் பருப்பும்.
இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மினிமம் வந்து ஒரு 12 to 13 நிமிஷம் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. நல்லா குழையிற ஸ்டேஜ் வரணும் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் ஆகும். கரெக்டாக 15 நிமிஷத்தில் ஆனால் நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. அப்பப்போ கிளறி விடுங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கனால கொதிச்சு வெளியில் வந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ அந்த பொங்கி வந்துடுச்சு இல்லையா, அந்த மாதிரி அடிக்கடி பொங்கி வரும். கிளறி மட்டும் விட்டுட்டே இருங்க, அது ஆஃப் ஆயிரும். இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கனாலும் ஓகே. இந்த மாதிரி பாருங்கள் இப்போ கூட பொங்கி வருது. ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா பொங்கி வந்துகிட்டே இருக்கும். நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி தனியாக வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் என் பையன் கத்துறான். இப்போ பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக நெய் போட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே போட்டுங்க, ஏன்னா முந்திரி வறுக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். முந்திரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே திராட்சை ஆட் பண்ணிடுங்க. திராட்சை வந்து சீக்கிரமாக வந்து புசுன்னு பலூன் மாதிரி வந்துடும். பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறம் உடனே எடுத்துருங்க, இல்லைன்னா கருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் இது ரெண்டுமே வந்து சைடில் வச்சுருங்க. பொங்கல் நல்லா வந்து ரெடியானதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்புலேருந்து எடுத்து சைடில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி இஞ்சட்டும், ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் வெல்லம் போடலாம். ஏன் அப்படின்னா வெல்லம் போட்டோம் அப்படின்னா இன்னும் வெல்லம் உருகுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். அதனால வந்துட்டு வெல்லம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிலே வச்சுருங்க. இப்போ வந்து நான் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெல்லம் அதிகமாகவே போடுங்க. பட் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து முந்திரி திராட்சை போட்டு ஏலக்காய் போட்டு இறக்க வேண்டியதான். வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஏலக்காவை நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ நெய் பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றினா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வீட்டில் செஞ்ச நெய்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வீட்டில் செஞ்ச நெய் தான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நல்லா கிளறி விட்டு இறக்க வேண்டியதான். இந்த ஸ்டேஜ் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுனா கூட ஆஃப் பண்ணிக்கலாம். பட் வந்து நான் ஆனில் தான் வச்சுருக்கேன். இதுதான் நம்ம டிப்பிக்கல் பொங்கலோட கலர். பட் இன்னும் நிறைய பேர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் வைப்பாங்க. அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வெள்ளத்தை வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு பேனில் வந்து தண்ணி ஊற்றி உருக்கிடுவாங்க. உருக்குனதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடித்து இதில் ஆட் பண்ணிக்குவாங்க. அதனால் வந்து நல்லா டார்க் கலரில் வரும். பட் இதுதான் நம்ம ஊர் ஸ்டைலுங்க. இந்த பொங்கல் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். எல்லாருக்கும் இன்னொரு டைம் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.